ஹாய், வெல்கம் டு சி டாக்ஸ். இன்றைக்கி ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து ஒரு 5 யங் அன்மேரிட் சிஸ்டர்ஸ் செஞ்ச புரட்சி எப்படி அந்த காலத்தில் இருந்த சட்டத்தை அவங்க மாற்றினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தா என்னாகும் 27ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 27. இதில் மனாசேன் கோத்திரத்தில் வந்த செலோப்பியா அப்படின்றவரோட டாட்டர்ஸ் தான் இந்த 5 பேரும். என்ன ஆகுதுன்னா, செலோப்பியான்றவர் அவர் இறந்து போகிறாரு. அவர்களுக்கு மகன்கள் யாரும் இல்லை. அதனால கோத்திரத்தின் பிரகாரம் லேண்ட் அலாட் பண்ணுறாங்க. அப்போ லேண்ட் அலாட் பண்ணும்போது இவருக்கு மகன் இல்லை அப்படின்றதுனால இவங்களுக்கு எந்த லேண்ட் அலாட்மெண்ட்டோ இன்ஹெரிட்டன்ஸும் கிடைக்காம போகுது. ஆனால் இந்த செலோப்பியாவின் 5 மகள்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கலாம். நம்மலாம் ஒரு லேடி, நம்ம என்ன போய் பேசி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பெரியவங்க, நம்மலாம் அவங்ககிட்ட போய் பேச முடியாது அப்படின்லாம் யோசிக்காம இந்த போர்ஷன் படித்த பிறகு எனக்கு நிறைய தைரியம் கிடைச்சிது. எப்படி நம்ம கரெக்டான விஷயத்திற்காக கரெக்டான மக்கள்கிட்ட கரெக்டான ஆட்டிடியூடோட நம்ம கேட்கும் போது எப்படி நம்மளோட ரிக்வெஸ்ட் அங்கே கேட்கப்படுது அப்படின்னு நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். என்னாகும் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்திலே மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கும் காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா காடே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க போய் இட்ஸ் நாட் அபவுட் ப்ராப்பர்ட்டி ஆர் மெட்டீரியலுக்காக அவங்க போகல. அவங்களோட போன இன்டென்ஷனே என்னென்னா, அவங்களோட தகப்பனுடைய பெயர் அழிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் கரெக்டான ஒரு அப்ரோச் அவங்க எடுக்கிறாங்க. சரியான ஆட்கள் கிட்ட போய் பேசுகிறாங்க. சரியான ஆட்டிடியூடோடு அவங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது காடே அவங்களுக்காக இந்த லேண்டோட சட்டத்தை மாற்றுறாரு. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற தலைமுறைக்கும் அவங்க they are changing the law of the land. ஸோ இன்றைக்கும் நம்ம யோசிக்கலாம், நான் ஒரு சின்ன பொண்ணு, ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஐம் நாட் குவாலிஃபைடு, நான் எப்படி பேச முடியும், என்னோடய வாய்ஸ் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி யூ மைட் திங்க். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஹோப்லெஸ்ஸாக கூட மாறிடலாம்ல. ஆனால் நான் பேசி என்ன நடக்க போகுது, பெண்களால் பேசி என்ன செய்ய முடியும், நம்ம வி ஆர் ஜஸ்ட் வீக், வி வில் நாட் பி ஹர்ட் அப்படின்னு நம்ம இன்றைக்கி தவறான எண்ணங்களை விட்டு இந்த செலோப்பியாவோட மகள்கள்கிட்ட இருந்து நம்ம ஒரு பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். என்னென்னா, நம்ம சரியான விஷயங்களுக்காக நம்ம சரியான அப்ரோச் பண்ணி நம்ம சரியான முறையில் நம்ம நம்மளோட வாய்ஸஸ் யூஸ் பண்ணோம்னா ஆண்டவர் நம்ம பக்கம் இருப்பார். அவரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இட் கேன் கோ டு an extent where we have the ability to even change the law of the land. ஐயோ, சொசைட்டி இப்படி சொல்லிடுச்சு, சொசைட்டியோட நார்ம்ஸ் இப்படி தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற எந்த சிச்சுவேஷனும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த பேசேஜ்லேருந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டோன்ட் திங்க் தட் அவ்வளோதான், சொசைட்டியோட நார்ம்ஸ் இதுதான், ஐ ஹாவ் டு ஸ்டிக் டு இட், எனக்கு ஹோப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டுடே டோன்ட் லூஸ் ஹோப். தேர் இஸ் ஸ்டில் ஹோப் and God will fight for you. Thank you.